வெல்கம் பேக் டு சூப்பர் சீன் சேனல். நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறது ஜாக்கி ஜானா? இவரை பார்த்தா அவங்களுக்கு ஜாக்கி ஜான் மாதிரி தெரியுதா? ஆனால் அதுதான் இல்லை, இவர் ஜாக்கி ஜானே கிடையாது. எப்படி இருந்தாலும் ஒரு ஜாக்கி ஜான் வைப்பில் எடுத்த ஒரு சினிமா தான் இது. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு பெரிய கதை இல்லைனாலும் ஒரு சிம்பிளான கதை தான் அது. கூடுதலாக நிறைய காமெடியும் இருக்கும். இது ஆக்ஷன் த்ரில்லர் காமெடி ஃபிலிம். இந்த மாதிரி கதையை தேடிட்டு இருந்தவங்க மட்டும் இந்த கதையை பார்த்தா போதும். இனி ஸ்ட்ரெயிட்டா இந்த கதைக்குள்ள போலாம். சினிமாவோட ஆரம்பத்துல ஒரு லேடியை காட்டுறாங்க. அவ பேரு ரோஸு அப்படின்னு சொல்றாங்க. அவ பஸ் விட்டு இறங்குறா. பஸ் விட்டு இறங்கினோடனே ஒரு போர்டு தெரியுது. அந்த போர்டுல ஒரு ஆளு தெரியுறாரு. ஆரம்பத்துல பார்க்கும்போது அவர் ஜாக்கி ஜான் மாதிரி தெரிஞ்சாலும் பக்கத்துல போகும்போது அவர் மீசையெல்லாம் போட்டு ஒரு அலங்கோலமா இருக்காரு. இவர் பேரு தான் மார்வின். இவரை திடீர்னு பார்க்கும்போது ஜாக்கி ஜான் மாதிரியே தெரியுறாரு. அவ்வளவு கனகச்சிதமா அவரோட ஃபேஸ் இவருக்கு பொருந்தி இருக்கு. பாக்குறதுக்கு அப்படியே ஜாக்கி ஜான் மாதிரி இருக்காரு. ஃபர்ஸ்ட் சீன்ல பயங்கரமா சந்தோஷமா உள்ள இருக்கிற கார்டன்ல அவர் வந்து சந்தோஷமா வெட்டிட்டு இருக்காரு. செடியெல்லாம் வெட்டிட்டு இருக்காரு. செடி வெட்டுற ஸ்டைல்ல கூட ஜாக்கி ஜான் அப்படியே பாடி லாங்குவேஜை ஃபாலோ பண்றாரு. இதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு காஃபியை குடிச்சிட்டு நேரா அவர் வேலை பார்க்குற இடத்துக்கு போறாரு. போற இடம் ஃபுல்லாவே நிறைய போஸ்டர்ஸ், இவரோட போஸ்டர்ஸ் இருக்குது. அதுல வந்து அலங்கோலமா ஒரு மீசையை மட்டும் உறைஞ்சு வச்சிருக்காங்க. இந்த மீசையை உறைஞ்சு வச்சுக்கிறது அந்த பஸ்ல இருந்து இறங்கின போன ரோசஸா இருக்கும். மார்வல் யோசிக்கிறாரு, இது யார் தான் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. இந்த யோசனையிலே அவர் ஆபீஸ்க்கு போறாரு. அவர் ஆபீஸ் வேலை பார்க்கறது பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் கம்பெனில வேலை பார்க்கறாரு. மார்வின் ஒரு கிளைண்ட்டுக்காக ஒன்னு ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வராரு. ஆனா அவர் வரவே இல்லை. அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு இடையில ஆஷ்லைன் ஒரு லேடிட்ட போன்ல பேசுறாரு. கிளைண்ட் சீக்கிரம் வர சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதே மாதிரி அந்த ஆஷ்லைன் லேடியும் நேரா வந்துட்டு இந்த சாயந்தரம் வந்து ஒரு பார்ட்டி இருக்கு, சீக்கிரமா அப்படின்ற மாதிரி ரிமைண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் இவர் நினைச்ச கிளைண்ட் வந்துடுறாங்க. அவங்கள்ட்ட இந்த வீடை பத்தி நிறைய எக்ஸ்பிளைன் பண்றாரு. மார்வின் ஒரு கிளைண்ட் பேசினாருன்னா கண்டிப்பா அந்த பொருளை வாங்கிடுவாங்க, அந்த வீட்டை வாங்கிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல கேரக்டரா நல்ல கேரிங்கா பேசுவாப்புல. அந்த அளவுக்கு திறமையான ஆளு. எப்படி இருந்தாலும் அந்த பொருளை வித்துருவாப்புல. திரும்பி ஆஃபீஸ்ல ஆஷ்லினை பாக்குறாங்க. ஆஷ்லின் வந்து திரும்பி பார்ட்டி இருக்குன்னு ரிமைண்ட் பண்றாங்க. இதுக்கு இடையில வந்து அவருக்கு லெட்டர் வந்திருக்கு, அது பாக்குறாரு. அது ரோஸ் கலர்ல இருந்தது. அந்த ரோஸ் கலர் பேப்பர்ல பாத்தீங்கன்னா ஐ எம் பேக் அப்படின்னு வந்து எழுதியிருக்கு. அதை பார்த்தா அவருக்கு கியூரியாசிட்டி ஆயிருச்சு. அதனால ஆஷ்லின்ட்ட சொல்றாரு, நான் இன்னைக்கு பார்ட்டிக்கு வர பிடிக்கல, நான் இந்த லெட்டர் வந்து முழுசா படிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த கியூரியாசிட்டியோட உள்ளார போயிட்டு தனியா ஒரு ரூம்ல போய் படிக்கலான்னு போறாரு. அந்த ரூமுக்குள்ள என்டர் ஆகும்போது யாரோ வந்து மூக்குலயே டக்குன்னு குத்திடுறாங்க, எதிர்பாராத விதமா. கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்க தெளிஞ்சு பார்த்தா ஒரு கையில வந்து கத்தியை குத்தி வச்சிருக்காங்க, இன்னொரு கையை வந்து சேர்ல கட்டி வச்சிருக்காங்க. இதெல்லாம் யாரு பண்ணான்னு என்ன முந்து பார்க்கும்போது இந்த பண்ணவன் வந்து மூஞ்சுக்கு முன்னாடியே வந்து நிக்கிறான். நல்ல ஹைட்டும் வெயிட்டுமா ரொம்ப தரமான ஒரு எனிமையா வந்து நிக்கிறான். அவன் பேர் தான் ராவன். ராவன் வந்து மூஞ்சுக்கு நேரா பார்த்துட்டு, தலைவரே உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு நக்கலா வந்து பேசுறாரு. திரும்பி இவனுக்கும் இந்த மாதிரி லெட்டர் வந்திருக்கு, தலைவரே எனக்கும் இந்த மாதிரி லெட்டர் வந்திருக்கு, யார் அனுப்பியிருப்பா, அந்த ரோஸ் தான் அனுப்பிடுவா அப்படின்னு சொல்லி நக்கலா பேசுறான். எனக்கும் ஐ எம் பேக்னு போட்டு லெட்டர் வந்திருக்கு, அந்த ரோஸ் தான் அனுப்பியிருக்கா, அந்த ரோஸ் எங்க இருக்கா அவளை நான் பார்க்கணும்னு கேட்கறான். அதுக்கு மாறுவின எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றான். ராவன் உடனே என்னை ரொம்ப கோவப்படுத்தாத, என்னை இன்னும் வந்து வேலை பார்க்க வைக்காத, இதுக்கப்புறம் உன் தம்பி தான் வருவான், உன் தம்பி டேனி வந்தானா நீ உயிரோட இருக்க மாட்ட, அவன் வந்து உன் வண்டவாளம் தண்டவாளம்லாம் ஊர் ஃபுல்லா பரப்பிடுவான், நீ யாருன்னு ஊர் ஃபுல்லா தெரிஞ்சிடும், ஒழுங்கு மரியாதையா சொல்லு அப்படின்னு சொல்லி அவன் மிரட்டுறான். திரும்பி ரோஸ் எங்கன்னு கேட்கறான். ஆனா வந்து மார்வின், எடா எனக்கு தெரியாதரா, உண்மையை தான்டா சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவனும் வந்து நக்கலா சொல்றான். இதனால கோபமான ராவன் அவன் கத்திய வந்து கையில சொருவனதை வந்து வெளியே எடுக்கிறான். ஆனா மார்வின் இவன் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டான்னு சொல்லிட்டு அங்க ஃபைட்டை தொடங்குறான். மூஞ்சிலே வந்து மூஞ்சி வழியா குத்துறான். இந்த வளர்ந்து கட்ட ராவன் வந்து பயங்கரமா ஃபைட் பண்றான். இந்த வளர்ந்து கட்ட ராவன் வந்து கத்தியெல்லாம் யூஸ் பண்றதுல பயங்கர எக்ஸ்பர்ட் போல இருக்கு. அவன் வச்சிருந்த கோட்டு ஃபுல்லாவே கத்தியாவே கிடக்கு. இருக்கிற கத்தியெல்லாம் அவனுக்கு எதிராக வந்து பயன்படுத்துறான். இருந்தாலும் மார்வின் வந்து டக்குன்னு வந்து ஒரு மூஞ்சிலே ஒரு பஞ்ச் வச்சிடறான். அதிலே மயங்கி விழுந்துடுறான். அவன் ஃபுல் மயக்கத்துல போனதுக்கு அப்புறம் அந்த கேபின் விட்டு வெளியே வந்துடுறான் மார்வின். அங்க இருந்து இன்னும் பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது தான் இந்த ரியல் எஸ்டேட் கம்பெனில வேலை பார்க்குற பாஸ் வந்து டக்குன்னு வந்துடுறாரு. அவர் கேபினுக்கு தனியாக கூட்டு போயிட்டு, நீ தான்ப்பா நல்லா சேல்ஸ் பண்ணியிருக்க, நல்ல பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு சர்டிபிகேட்டை தராரு. பயங்கரமா பாராட்டு மலையா பாராட்டிட்டு இருக்காப்ல. இந்த ரணகாலத்திலயும் அவனுக்கு ஒரு குதூகலமா இந்த ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. இந்த நியூஸ்னால பயங்கர ஹாப்பியா ஆகுறாப்ல இந்த ஜாக்கி சானோட செராக்ஸ். இந்த ஹாப்பிலே பாஸை வந்து கட்டி பிடிச்சி என் லைஃபை நீங்க தான் மாத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறேன். நான் பாஸும் வந்துட்டு உன்ன மாதிரி ஒரு எம்ப்ளாயி கிடைச்சது என்னோட பாக்கியம், நீ என்னோட எம்ப்ளாயே கிடையாது, என்னோட சொந்த தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவரு உருக்கமா பேசுறாப்புல. மார்வினும் நானும் உங்களை சொந்த அண்ணனா தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறேன். போன வேகத்துல திரும்பி வந்துட்டு மார்வின் வந்துட்டு என்னோட சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு, உங்க காரை மட்டும் இன்னைக்கு ஒரு நாள் தர முடியுமா அப்படின்னு கேட்கறாரு. அதுக்கு என்னடா என் காரை எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கீயும் கொடுத்துறாரு. இதான் சாக்குன்னு அந்த சர்டிபிகேட்டையும் அந்த கார் சாவியும் வாங்கிட்டு பின் வழியா அவர் வந்து எஸ்கேப் ஆகிறாப்ல. அதே நேரத்துல இன்னொரு கார்ல வாசல்ல ரெண்டு குண்டாஸ் உட்காந்துருக்காங்க. அவங்க பேரு விக்ரமனும் முத்துவும். ரெண்டு பேரும் பேசிக்காவே பைத்தியம்.
இதில் ஒருத்தன் விஜய் ஃபேனு, இன்னொருத்தன் அஜித் ஃபேனு. 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க. 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே கிடக்குறாங்க காருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு. இந்த நேரத்தில் தான் வெளி கண்ணாடியில் பார்க்குறாங்க, பதுங்கி பதுங்கி வந்து மார்வின் வந்து போயிட்டு இருக்கான். உடனே விக்ரமனும் முத்துவும் ஒரு ஃபோன் பண்ணுறாங்க அவங்க பாஸோட மார்லாக்கு. அந்த மார்லா பாஸ் என்ன சொல்கிறாருன்னா, அவனை பார்த்த இடத்துல கொண்டுருங்க அப்படின்னு சொல்லி அவர் பாஸ் சொல்கிறாரு. அந்த பேசிட்டு இருந்த மார்லோக்கும் ஒரு பாஸ் இருக்காரு. அந்த பாஸ் பேர் தான் டேனின்னு சொல்கிறாங்க. அந்த டேனி யாரும் கிடையாது, நம்ம மார்வினோட சொந்த தம்பி தான். அந்த டேனி பயங்கரமா கோவப்படுறாப்ல. கோவப்படுறீங்கன்னு மார்லோ பாஸை கேட்டதுக்கு, நான் அனுப்புன ராமன் வந்து ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறான், அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி கோவப்படுறாப்ல. இதே நேரத்தில் மார்லோ சொல்றாரு, நீங்க டேனி பாஸ், நீங்க வந்து கூலா இருங்க, நான் இதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன், இனிமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாப்ல. ஆனாலும் டேனி பாஸ் வந்து பயங்கர கோவத்துல இருக்காரு. அங்க இருக்க பொருள்லாம் கண்ணா அப்படின்னு உடச்சிக்கிட்டு இருக்காப்புல. அவன் எப்படி பார்த்தாலும் அவன் சாவடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாப்புல. கோவப்படுறது சொந்த அண்ணன் மார்வினை பத்தி. ஆனா அவனுக்கும் இவனுக்கும் அவ்வளோ பெரிய விரோதம் என்ன இருக்குன்னு தெரியல. அடுத்த சீட்ல மார்வினை காட்டுறாங்க. மார்வின் பதுங்கி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறான். இங்க இருந்தா இன்னும் பிரச்சனை ஆகும்னு நினைக்கிறான். டேனி அனுப்புன ஆளுங்க யாருமே கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு பதுங்கி ஓடிடுறான். தேவைப்படுற ஜாமான்லாம் எடுத்துட்டு பேக் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறான். வீட்டை விட்டு வெளியே வரும்போது தான் இந்த நேரத்துல வந்து முத்துவும் விக்ரமனும் கண்டுபிடிச்சு வெளியே வந்து நிக்கிறாங்க. 2 பேரும் மார்வினை குழந்தைய அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க. அவனும் வந்து பயங்கரமா அடி வாங்குறான். குழந்தைய அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு பயங்கரமா டேலண்ட் இவங்களுக்கு இருக்கிற மாதிரி அவங்களே கற்பனை பண்ணிக்கிறாங்க. சிம்பிளா இவனை அடிச்சு பிடிச்சிட்டோன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா வந்து மார்வினோட சரித்திரம் இவங்களுக்கு தெரியாதனால இவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு நடந்துக்கிறாங்க. மார்வினோட சரித்திரம் தெரிஞ்சா அதுக்கப்புறம் கதை வேற. குழந்தைய நடத்துற மாதிரி நடத்திக்கிட்டு பயங்கரமா வந்து நக்கலா வந்து அவனை திமுர்ட்டு காட்டுறாங்க. திமுர்ல வந்துட்டு, நீ யாருடா, முதல்ல அந்த ரோசின்ற பண்ணி எங்க இருக்கா, ஒழுங்கு மரியாதை சொல்லு அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. இப்பதான் மார்வினுக்கு புரியுது, இவங்க சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க, 2 பேரும் பைத்தியக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வெளுன்னு வெளுத்துட்டு அந்த சர்டிஃபிகேட்டையும் காரோட கீயும் எடுத்துட்டு அங்க இருந்து ஜம்ப் அடிச்சு ஓடி போடுறாப்புல. அங்கதான் ரோசி என்ட்ரி கொடுத்துட்டு திடீர்னு ஒரு எலக்ட்ரிக் கன் எடுத்து மார்வின் மேல ஷூட் பண்ணி அவளை மயக்க மொழியா வச்சுட்டு அங்க கார்ல எடுத்து போட்டுட்டு அங்க இருந்து 2 பைத்தியக்காரங்களையும் நல்ல மண்டையிலயும் வந்து சுட்டுட்டு இப்ப முடிஞ்சா பிடிச்சிங்கடான்னு சொல்லிட்டு அங்க இருந்து பயங்கரமா எஸ்கேப் ஆகிறா. அந்த டைம்லயும் விக்ரமும் முத்துவும் பாஸான மார்லியை கூப்பிடுறாங்க. பாஸ் என்னன்னு கேட்குறாரு, அவங்க கடைச்சிட்டாங்களா, அவங்க பிடிச்சிட்டிங்களா, மார்ட்டினையும் ரோசியும் பிடிச்சிட்டிங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க, இல்லை சார், அவங்க மிஸ் ஆகிட்டாங்க, கையிலேருந்து எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு பயங்கரமாக கோவப்பட்டு கண்ணாபின்னு திட்டுறாப்புல. இவர் ஏன் அது இப்படி பயப்படுறாருன்னா, ரோசி வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியும், மார்லோ வந்து இந்த டேனியை வந்து ஏமாற்றி கொஞ்சம் காசு அடிச்சிருக்காப்புல. அது வந்து நமக்கு ரோசிக்கு வந்து முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். அதை வந்து டேனிட்ட போட்டு கொடுத்துருவான்றதுக்காக முன்னாடியே டேனிட்ட போகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கொண்டுடணும், அவங்களுக்கு டேனி கையில் இடைக்க விடக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாப்புல. கிடைச்சா மார்லோ வந்து கட்டி வச்சு வெளுன்னு வெளுத்துருவார்ன்றது அவருக்கு தெரியும். இதனால திட்டிட்டே அவர் கார்ல ஏற பார்க்குறாப்புல. கார்ல இவனுக்கும் வந்து ரோசிட்டு வந்து ஒரு லெட்டரை கொடுத்துட்டா. அந்த லெட்டர்ல பார்த்தா, நான் திரும்பி வரப்போறேன்டா, நான் உன்னோட ரகசியம் எல்லாத்தையும் பாஸ்ட சொல்ல போறேன், நீ மாட்டினாட்டா சரியா அப்படின்னு சொல்லி அதுல எழுதியிருக்கு. இனி உன் ஆட்ட முடிய போகிறான்னு அதுல எழுதியிருக்கு. அது இல்லாம அவன் அட்ரஸ் எழுதி முடிஞ்சா என்ன அட்ரஸ்ல வந்து பாடுறா, என்னை வந்து முடிஞ்சா பிடிச்சி பாடுறா அப்படின்னு சொல்லி அதுல தெனாவட்டா வேற அட்ரஸையும் எழுதிக்கிருக்கு. இப்போ மார்ட்டினோட ஆஃபீஸில் ஆஷ்லி வந்து நம்ம ஆஃபீஸை முடிஞ்சு க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே போகும்போது மார்ட்டினோட ரூம்ல இருந்து ஒரு ஃபோன் நம்பர் அடிக்குது. அந்த ஃபோன் யார் தான் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் எட்டி பார்க்குறான். உள்ள போய் பார்த்தா ஒரு பாவப்பட்ட மனுஷன் தலானியெல்லாம் வச்சு அவன் பாட்டு தூங்கிட்டு இருக்கிறான். யாருன்னு பார்த்தா ராவணு. அது மார்ட்டின்ட்டு அடி வாங்கி மயக்கத்துல கிடந்தார்ல, அது இப்போ வரைக்கும் அந்த மயக்கம் போகல. இப்போ வரைக்கும் அந்த மயக்கத்திலே தூங்கிட்டு கிடக்குறான். அவன் பேருக்கும் அவன் உருவத்துக்கும் தகுந்த மாதிரி ஆளு பிஹேவியர் இல்லை. இப்போ வந்து குழந்தைங்க மாதிரி ரொம்ப அம்சமா தூங்கிட்டு இருக்கிறான். ஆசிட்டி உடனே இவனை காட்டு ஜந்து மாதிரி இருக்கானே, இவனை எழுப்பலாமான்னு யோசிக்கிறான். வேணாம், இவனை எழுப்ப வேணான்னு சொல்லிட்டு மார்ட்டினுக்கே போன் அடிச்சு யாருதான் இவன் அப்படின்னு கேட்கறா. ஆனா மார்ட்டின் வந்து போனே எடுக்கல. அதுக்கப்புறம் வந்து அங்க ஒரு டைரி இருக்கு, அதை படிச்சு பாக்குறா. அது ராவனோட டைரியா இருக்கு. அந்த டைரியை படிச்சு பார்த்தா நல்ல நல்ல கவிதைகள்லாம் எழுதி வச்சிருக்காப்புல. அது இவனா எழுதியிருப்பான்ற அளவுக்கு சந்தேகமா பாக்குறாப்புல. இந்த கவிதையெல்லாம் படிச்சு முடிக்கும் போது அவன் போதையிலேருந்து அவன் மயக்கத்துலேருந்து வெளியே வந்துடுறான். வெளியே வந்துட்டு எந்திரிச்சு பார்க்குறான். அதுக்கப்புறம் இவள்கிட்ட கேட்குறான், நீ என் கவிதையெல்லாம் படிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் திரும்பி வந்துட்டு அவளும் வந்து இந்த கவிதையெல்லாம் படிச்சு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேண்டில்ல வச்சு அவள் லவ் ரொமான்டிக்கோட அந்த கவிதையெல்லாம் அவள் சொல்ல சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இந்த அளவுக்கும் இவனால கவிதை பேச முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பயங்கரமா ரசிக்கிறா. இந்த அளவுக்கு வந்து கவிதை சொல்லும்போது அவளும் அவளை வந்து ரொமான்டிக்கா வந்து லவ்வா வந்து பாக்குறதுக்கு அவள் யோசிக்க ஆரம்பிக்கிறா. இதுக்கு அடுத்த சீன்ல மார்ட்டின் வந்து அவனும் வந்து மயக்கத்துல இருந்து வெளியே வரான். எங்க இருக்கான்னு அவன் பார்க்கும்போது ஒரு பார்ல இருக்கான். பார் யாரோடதுன்னு பார்த்தா அந்த ரோஸ்லி வேலை பார்க்குற ஒரு பாரா இருக்கு.
ரோசலியும் அந்த இடத்துல தான் வேலை பார்க்குறா. ஸோ அதனால வந்து நேராக ரோசலிட்ட போய் பேசி கொடுக்குறான். மார்ட்டின் சொல்கிறான், இந்த மாதிரி நீ உன்னை ஒளிஞ்சு தானே இருக்க சொன்ன, எதுக்கு நீ வெளியே வந்த, ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக கோவத்தில் பேசுகிறான். அதுக்கப்புறம் ரோஸ்லியும் வந்துட்டு, இனிமேலாம் நான் ஒளிஞ்சு விளையாட முடியாது, இனிமேல் நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து ஆட்டம் காட்டணும், இனிமேலாம் நான் ஒளிஞ்சு விளையாண்டுட்டு நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல அப்படின்ற மாதிரி அவள் புலம்புறான். அதுக்கு மார்ட்டின் சொல்கிறான், இது டேனி தெரிஞ்சதுன்னா ஒன்னையும் என்னையும் பயங்கரமாக சேர்த்து வச்சு கொண்டு பொண்ணு போட்டுருவான், இதுக்கப்புறம் நம்ம உயிரோட விட மாட்டான், அதனால ஒழுங்கா ஒளிஞ்சிருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் வந்துட்டு, இதுக்கப்புறமா இந்த ஆட்டத்தை நான் ஆரம்பிக்கிறேன், நீ என் கூட மட்டும் நில்லு, நான் என் மேலே நம்பிக்கை வை, நான் உனக்கு வந்து ஆட்டத்தை ஆடி காட்டுறேன், இனிமே அவன் ஆட்டத்தை அடக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவ சொல்றான். அப்படி சொல்லிட்டு கார்ல போயிட்டு இருக்கும்போது டிக்கில இருந்து ஒரு சவுண்ட் வருது. அப்புறம் மார்ட்டின் கேட்கறான், ஏன் டிக்கில ஏதாவது பெருச்சாலி இருக்கா, ஏன் அவ்வளவு சவுண்ட் வருது அப்படின்னு. ஆமா, ஒரு பெருச்சாலி தான் மாட்டிருக்கு, அதான் பின்னாடி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ரோசலி வந்து ஒளிஞ்சிருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும்னு சொல்லும் போது மார்ட்டின் வந்து விற்கிறதுக்கு ஒரு வீடு வச்சிருக்கோம், அந்த வீட்டுல போய் ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுக்குறான். அந்த வீட்டுக்குள்ள போகும்போது அந்த சர்டிபிகேட் வந்து பத்திரமா, காலையில கொடுத்த சர்டிபிகேட், பாஸ் கொடுத்த சர்டிபிகேட் பத்திரமாவே வச்சிருக்கான். அது ரோசலி கேட்கறான், ஏன் இவ்வளவு பாதுகாப்பா வச்சிருக்க அப்படின்னு. இது ரொம்ப நாளா நான் கஷ்டப்பட்டு என் உழைப்பால வாங்கினது, இது வந்து என்னோட அங்கீகாரம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். என் பழைய லைஃப்லாம் புரட்டி போடுற மாதிரி புது லைஃப் கிடைக்கிறதுக்கான ஒரு புதிய சாதனம் தான் இது அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு அவ சொல்றா, இந்த மாதிரி ஒளிஞ்சிருக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணமா, நீங்க கோலையா ஒளிஞ்சிருக்கிறதெல்லாம் இதெல்லாம் ஒரு காரணமா அப்படின்ற மாதிரி அவ வந்து நக்கல் அடிக்கிறா. இப்போ ஒரு சீக்கிரட்டை சொல்றேன்னு சொல்லிட்டு ரோசலி சொல்றா, இப்ப காருக்கு டிக்கி பின்னாடி ஒரு பெருச்சாலி இருக்கான்னு கேட்டீல, அந்த பெருச்சாலியை போய் நம்ம நேரா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு ஆளு வந்து வாயும் கையெல்லாம் கட்டி வச்சு ஒரு உள்ளார வந்து போட்டிருக்கா. அது யாருன்னு கேட்டதுக்கு டேனியோட அக்கௌண்டன்ட்டான். அந்த அக்கௌண்டன்ட்டே தூக்கிட்டு வந்துட்டா. அப்போ மார்ட்டின் ஷாக் ஆகிட்டு இந்த மாதிரி ரோசிட்ட கேட்குறா, அப்போ நீ வாருக்கு வந்து தயாராகிட்ட, வாரம் ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அவன் என்னதான் சத்தம் போட்டாலும் அவன் கட்டிட்டு வந்தவனை வந்து திரும்பி தூக்கிட்டு போய் ஒரு சேர்ல போய் கட்டி போடுறான். இந்த அக்கௌண்டன்ட் தான் டேனியோட எல்லா கேஷ் ஹேண்ட்லிங்கும் அவர் தான் பண்றாப்புல. அடுத்த சீன்ல வந்து பாக்குறது என்னன்னா, அந்த மார்வல் இருக்கார்ல மொட்டை, அந்த மொட்டத்துல வந்து அந்த அட்ரஸ் கிடைச்சிருச்சேன்னு சொல்லிட்டு ரோஸோட அட்ரஸுக்கே வரான். அந்த அட்ரஸ் கொடுத்த அபார்ட்மெண்ட்ல போய் பார்த்தா அவ இல்ல, ஆனா அங்க மூடி போட்ட ஒரு கண்ணாடி கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸுக்குள்ள ஒரு லெட்டர் இருக்கு. அந்த லெட்டர் படிச்சு பார்த்தா, உன் அக்கௌண்டன்ட் டேனியோட அக்கௌண்டன்ட் நான் வந்து கடத்தி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி அதுல மெசேஜ் இருக்கு. இதனால பயங்கரமா ஷாக்கா வரும். டேனிக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா, இவன் வந்து ஃப்ராட் பண்ண எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சுன்னா, இவனோட கணக்கு வழக்கெல்லாம் புரிஞ்சிருச்சுன்னா இவனை கொன்னே போட்டுருவானே, இவனுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க தலை சுத்தி போய் நிக்கிறான். என்ன பண்றதுன்னே தெரியாம கதி கலங்கி நிக்கிறான். இந்த அக்கௌண்ட்டை கூட்டிட்டு போய் டேனிட்ட போய் நின்றுட்டானா என் கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி உட்காந்துட்டு அவன் 2 அசிஸ்டண்ட்டுக்கும் ஃபோன் பண்றான். அந்த விக்ரமும் முத்துவும் ஃபோன் பண்ணிட்டு இந்த விஷயம்லாம் கேட்கறான். என் விஷயங்கள்லாம் கேட்டுட்டு இனிமே கஷ்டம் தான், இனிமே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அந்த பைத்தியக்காரங்கிட்ட சொன்னதுக்கு சொன்னாமலே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். அடுத்த சீனே கட் பண்ணி பார்த்தா அந்த அக்கௌண்டனோட வாயில இருக்க பிளாஸ்டரை வந்து கிழிக்கும் போது பார்த்தா அந்த பல்லு சேர்ந்துட்டே வந்துருது. அந்த ரண கொடுறதுல அவளோட பிளாஷ்பேக்கை வந்து ஓபன் பண்றா. இப்பதான் அந்த பிளாஷ்பேக்ல யார் இவ மார்ட்டின்னு, இவங்களுக்கெல்லாம் என்ன முன்னாடி நடந்தது, ஏன் டேனிட்ட இவ்வளோ பகை, இதனால வந்து இவங்க இந்த அளவுக்கு ஒளிஞ்சு விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பிளாஷ்பேக்கை யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிளாஷ்பேக் சொல்லும்போது தான் தெரியுது, டேனி, மார்ட்டினு இவங்க எல்லாமே வந்து ஒரே குரூப்பு, ஒரே டீமு. இந்த ஒரே டீமு போய் ஒரு ரஷ்யன் பணக்காரனை, பெரிய பணக்காரனை ஒரு நிறைய காசு அடிச்சுட்டு அங்கேருந்து வந்திருக்காங்க. அந்த காசு அடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் டேனி தான் கேங் லீடரு. அவன்கிட்ட இருந்து காசை வந்து எடுத்துட்டு வரும்போது மார்ஷல் வந்து இந்த மாதிரி அவன்கிட்ட இருக்கிற பகுதி காசை வந்து எடுத்துட்டு அதை வந்து ஆட்டையை போட்டுறான். அந்த ஆட்டையை போட்டதில் பாதியை வந்து இந்த மாதிரி ரோசி வந்து எடுத்ததை கணக்காட்டுறதுக்கு அவன் டிக்கியில் வந்து கார் டிக்கியில் வந்து போட்டுறான். அதையும் வந்து டேனி முழுசாக நம்பிடுறான். அதனால ரோசியை வந்து சந்தேகப்பட்டுட்டு அவளை கொல்லணுன்றதுக்காக ஏற்பாடு பண்ண ஆளு தான் மார்ட்டின் வந்து ரோசியை கொல்றதுக்காக தான் அனுப்பியிருப்பான். ஆனால் ரோசியை கொல்ல போகும்போது அவன் பாட்டுக்கு லவ் ஆயிடுவான். இது ஒன் சைடு லவ்வாக தான் இருக்கும். ரோசி வந்து அவளை விரும்பாம தான் இருப்பா. இதனால டேனிட்ட கொன்னுட்டேன்னு சொல்லிட்டு ரோசியை கொல்லாம விட்டுருவான். இது டேனிக்கு எப்படியோ தெரிய வந்துடும். அதனாலதான் இவங்க 2 பேரும் இப்போ ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனாலதான் சொந்த அண்ணன் மார்ட்டினே இப்ப எனிமையா அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். இதுதான் இப்ப பிளாஷ்பேக்கா சொல்லியிருக்காங்க. உண்மையை சொல்லணும், எல்லா பிரச்சனைக்கும் மாறல் தான், ஆனா அது டேனிக்கு மட்டும் தெரியாம போயிடும். இந்த பிளாஷ்பேக் சொல்லி முடிச்சுட்டு இப்ப பிரசன்ட்டுக்கு சொல்றாங்க. பிரசன்ட்ல இப்ப என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. அந்த அக்கௌண்ட்டை கட்டி போட்டிருக்கான். அவன்கிட்ட ரோசி சொல்றான், இப்போதைக்கு ஒரு பொருளை தான் பிடிங்கிருக்கேன், அடுத்தடுத்து பொருளை பிடுங்காம இருக்கணும்னா ஒரு உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றான். டேனிட்ட வந்து காசு ஆட்டையப்பட்டு நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்களும் அந்த மாறலும் வந்து எஸ்கேப் ஆயிருக்க வேண்டியதானே, என்ன ஏன்டா மாட்டி விட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்டன்ட் சொல்றான், உனக்கு அப்ப விஷயமே தெரியாதா, டேனிக்கு நீ தான் ரைட் ஹேண்டா இருந்த, அந்த ரைட் ஹேண்ட் போஸ்ட் அவனுக்கு வேணும்னு ஆசைப்பட்டான், அதனாலதான் அவன் அப்படி பண்ணான் அப்படின்ற சொல்றான். அதனாலதான் உன்னை திருடி பட்டம் கட்டி அங்க இருந்து உன்னை வந்து விலகி விட்டுட்டான் அப்படின்றத விவரமா சொல்றான்.
இப்பதான் மார்ட்டினுக்கும் அந்த ரகசியம் தெரியுது. அதாவது டேனி கூட இருந்த எல்லாருமே வந்துட்டு சதி பண்ணி ரோசியை மாட்டி விட்டுருக்காங்க அப்படின்றது விவரம் தெரியுது. ஏன்னா மார்வினும் வந்து ரோசி தான் இந்த பணத்தை அடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி நம்பிட்டு உட்காந்துட்டு இருந்தான். அதனாலதான் கொஞ்ச நாள் விலகியே இருந்திருக்கான். அவளை லவ் பண்ணாலுமே இவன் விலகியே இருந்திருக்கான். மார்வின் லவ் பண்ணனாலதான் அவ கொலை பண்ணாம விட்டுட்டான். ஆனா வந்துட்டு இவன் மேல சந்தேகப்பட்டுட்டு தான் பிரிஞ்சே இருந்திருக்கான். ஆனா அந்த பிரிஞ்சு போயிருந்தது தப்பு அப்படின்னு நினைச்சிட்டு இப்போ வருத்தப்படுறான். அதனால மார்வினை ரோசி பக்கத்துல போயிட்டு கட்டிப்பிடிச்சு ஒரு சாரி கேட்கறான். ரொம்ப வருத்தப்பட்டு அழுகுறான். அதுக்கப்புறம் ரோஸு என்னை இப்படிலாம் எல்லாருமே சந்தேகப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்ணில் அழுகையோட ரொம்ப கண்ட்ரோலா ரொம்ப வருத்தப்படுறா. இப்போ வந்து மார்வினோட ரியல் எஸ்டேட் பாஸ் வந்து தேடி கண்டுபிடிச்சு வராப்புல. ஏன்னா காலையில கார் வாங்கிட்டு போனவன் ஆளையே காணோம், அவனுக்கு எதாவது ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லி மார்வினோட வீட்டுக்கு நேரா வந்துடுறாப்புல. ஆனா மார்வினோட வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அங்க இருக்கிறது ஷாக்கா இருக்கிற மாதிரி ஒரு டேனி வந்து அவனோட கூட்டுக்காரரோட வந்து உட்காந்துருக்கான். இப்போ மார்வினோட பாஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாப்புல டேனிட்ட. நான் தான் வந்து மார்வினுக்கு வந்து பாஸா இருக்கேன். அவன் வந்து காலையில என்கிட்ட கார் வாங்கிட்டு போனான், என்னன்னு தெரியல வரவே இல்லை, அதனாலதான் எங்கன்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக அவன் வீட்டுக்கே வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். டேனியும் வந்து ரொம்ப சந்தோஷம், நீங்க தான் பாஸா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து உட்கார சொல்றாப்புல. டேனி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாப்புல. இந்த மாதிரி நான் தான் வந்து மார்வினோட சொந்த தம்பி, நான் தான் சொந்த தம்பின்னு சொல்லும்போது அப்படி ஒரு காரியம் அவன் இந்த வரைக்கும் என்கிட்ட சொன்னதே இல்லையே, அவன் கூட பிறந்தவங்க யாரும் இருக்கிற மாதிரி காட்டினதே இல்லையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாப்புல. அவன்கிட்ட இந்த ரகசியம் மட்டும் இல்லை, நிறைய ரகசியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பழைய பிளாஷ்பேக்ல பெரிய டானா இருந்தது, பெரிய கில்லரா இருந்தான் அப்படின்றத அவன் அந்த பிளாஷ்பேக் வந்து ஓப்பன் பண்ணி சொல்றாங்க. அந்த பிளாஷ்பேக் காட்டுறாங்க, பயங்கர ஒரு ஸ்டன்னிங்கான கில்லரா இருக்கான் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கு அந்த ரியல் எஸ்டேட் பாஸ் வந்து இதெல்லாம் என்னால் நம்ப முடியாது, அவன் வந்து என்னோட சொந்த தம்பி மாதிரி தான் நான் அவனை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அவன் 3 வருஷமா என்கிட்ட வேலை பார்க்குறான், ரொம்ப வந்து டிசிப்ளினாக வேலை பார்க்குறான், ரொம்ப நல்லவன், அவனா இந்த மாதிரி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன், அவன் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய ஆள் இல்லைன்ற மாதிரி நான் நம்புறேன், அதனால வந்து அவனை சொந்த தம்பியாக தான் நான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீ அவனுக்கு அண்ணன் ஆயிட்டேன்னா அப்ப நான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுறாப்புல. நீ அப்படி சொல்லுவியா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கையில இருக்க ஸ்ட்ரா எடுத்து நேரா அவன் கண்ணிலேயே சொருவி அப்படியே கொல்றான். ரொம்ப பரிதாபமா அங்க இருந்தே சாவுறான். ஒன்றும் தெரியாத ஒரு வெள்ளந்தி மனுஷனை அங்கேயே கொண்டுறான். அப்படியே அடுத்த நாள் வந்து காலையில வந்து மார்வின் எழுந்து வச்சு வராப்புல அவர் ரூம்ல இருந்து. அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்டன்ட்ட கேட்கறாப்புல, ஏன்டா இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாப்புல. அதுக்கு அந்த அக்கௌண்டன்ட், நாங்க ஏதோ செஞ்சுட்டோம் சார், தெரியாம செஞ்சுட்டோம், ஆனா நாங்க ரொம்ப அப்பாவி, இல்லைன்னா நாங்க உங்கள்கிட்ட மாட்ட போறோமா, இல்லைன்னா இவ்வளோ முட்டாள்தனமா நான் மாட்ட போறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் மாறலும் பயங்கர அப்பாவின்ற மாதிரி அவன் சொன்னோன்னே பயங்கர டென்ஷன் ஆயிரும் மார்ட்டினுக்கு. அதனால காலை எடுத்து நேரா வந்து நெஞ்சுக்குள்ளிலே அடிப்பாப்புல. அந்த டைம்ல ஒரு காலிங் பெல் யாரும் அடிக்கிறாங்க. அதனால காலிங் பெல்ல யார் அடிக்கிறாங்க நேரா போய் பாக்குறான். இந்த வீடு விற்கிறதுக்கு வச்சிருக்கனால அந்த ரியல் எஸ்டேட் பீப்புள்ல வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணனால அதை பார்த்துட்டு ஒரு பீப்புள் வந்திருக்காங்க. இதான் டைம்னு சொல்லிட்டு அக்கௌண்டன்ட்டும் பயங்கரமா அவனோட சக்தியெல்லாம் பயங்கரமா யூஸ் பண்ணி எப்படியாவது எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பல்ல வச்சு நல்லா கட்டிச்சு அந்த இதெல்லாம் ரிமூவ் பண்றான். வந்திருக்க 2 பீப்புளுக்கும் அந்த வீடு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால இந்த பிசினஸ் எப்படியாவது கேன்சலும் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிட்டு உடனே ஆஷ்லிக்கு கூப்பிட்றாப்புல மார்ட்டின். ஆஷ்லியும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வீட்டோட டாக்குமெண்ட்லாம் நீங்க படிச்சு பார்க்கணும்னா என் வீட்டில் தான் இருக்கு, அந்த டாக்குமெண்ட்டை பார்க்கறதுக்காக என் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அவன் வீட்டு அட்ரஸ் கொடுத்துட்றான். இதெல்லாம் ஆஷ்லி வீட்டில் இருக்கிற ராவன் கேட்டுறான். ராவன் வந்து சரி மார்ட்டின் இருக்கிற இடத்துக்கு போயிடுவோம், இவளுக்கு தான் அட்ரஸ் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இதெல்லாம் எதுக்கு நீ பண்ற, இந்த மாதிரி அடிதடியெல்லாம் விட்டுட்டு என்னை லவ் பண்ணு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ சமாதானமா பேசுறா. ஆனா ராவனுக்கு வந்து லவ்வும் ஃபீலிங்லாம் எனக்கு இருக்காது, எனக்கு வந்து என் பாஸ் சொல்றதா நான் கேட்பேன், என் பாஸுக்காக தான் நான் இங்க வந்தேன், என் பாஸ் சொல்ற வேலையை முடிச்சது தான் நான் எதா இருந்தாலும் யோசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். இந்த டைம்ல தான் வந்து அக்கௌண்டன்ட் பிடிச்சி வச்சிருந்தவன் ஓடி போயிட்டு இருக்கான் வெளியே. ஓடி போய் வந்துட்டு நேரா வந்து ஒரு டெலிஃபோன் பூத்துல போயிட்டு மாரலுக்கு வந்து க்ளூ கொடுக்குறான். மாரல் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு மார்ட்டினோட அட்ரஸ் கேட்கறான். மார்ட்டின் அட்ரஸ் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷமா அவனோட 2 அசிஸ்டன்ட்டையும் கூப்பிட்டுக்கிறான். அந்த 2 அசிஸ்டன்ட்டுக்கும் ஒரு வண்டியும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு அதுல நிறைய ஆயுதமும் எல்லாமே ஃபுல்ஃபில்லா வந்து கொடுத்துட்டு அவங்கள வந்து அனுப்புறான். இந்த தடவை நீங்க கொன்னுட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஸ்ட்ரிக்டா ஆர்டர் கொடுத்து அனுப்புறான். அந்த 2 அசிஸ்டன்ட் அதுக்கு தகுந்த மாதிரி ஓகே பாஸ், இந்த தடவை நாங்க உயிரோட இருப்போம், இல்லைன்னா அவன் உயிரோட இருப்பான், இந்த தடவை அவனை சும்மா விட மாட்டோம், மிஸ் பண்ணாம அவனை கொண்டுட்டு வரோம் அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க. ரொம்ப பேசாம செஞ்சு காட்டுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அனுப்புறாப்புல. இதுக்கப்புறம் திரும்பி மார்வினை காட்டுறாங்க. மார்வின் வந்து அந்த அக்கௌண்டன்ட் இருக்கானா அந்த ரூம்ல போய் பார்க்கும்போது அந்த அக்கௌண்டன்ட் தப்பிச்சு போயிட்டான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறான். இதுக்கப்புறம் ரோசியாவது இருக்காளான்னு சொல்லிட்டு அவ ரூம்ல போய் பார்த்தா அவளும் இல்லை, அங்க ஒரு லெட்டர் தான் இருக்கு. அந்த லெட்டரை படிச்சு பார்க்கறான். அந்த லெட்டர்ல வந்து இனிமே உன்னை நம்ப மாட்டேன், இனிமே நானே களத்துல இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் எழுதியிருப்பா. இப்ப என்ன பண்றதுன்னு ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது இப்பதான் வந்து கதவை திறந்து ஆஷ்லியும் வருவான். ஆஷ்லி கூட வந்து ராவனும் வருவான். இப்போ மார்வின் என்ன சொல்லுவான்னா ஆஷ்லிட்ட போயிட்டு இந்த டாக்குமெண்ட்லாம் போய் கிளியர் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆஷ்லி தனியாக அனுப்பிடுவான். அப்போ ராவன் வந்து உள்ளார வந்து பேச வருவான். இப்போ ஒரே ஸ்கிரீன்ல மார்வினையும் ராவனையும் காட்டுறாங்க. ராவனோட பாதி ஹைட்டு தான் மார்வின் இருக்கான்.
இது இந்த ஒரே ஸ்கிரீன்ல காட்டுறாங்க. மார்வின் சொல்றான், உனக்கு என்னதான்டா வேணும், ஏன்டா என்ன இப்படி கொடுமைப்படுத்துற அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு ராமன் வந்து, அவன் எங்க இருக்கா அப்படின்னு சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கறான். ரோஸ் இல்லாம நான் இங்கிருந்து போக மாட்டேன், அவளை வந்து கூட்டிட்டு நான் என் பாஸ்ட்ட போய் நான் ஒப்படைக்கணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கும்போது வெளியே வந்துட்டு அந்த அக்கௌண்டன்ட் வந்து அந்த 2 அசிஸ்டண்ட்டையும் பாத்துறான். அசிஸ்டன்ட் பார்த்துட்டு எல்லா பொருளையும் எடுத்துட்டு, இதுக்கப்புறம் இவன் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொருள்லாம் எடுத்துட்டு அசம்பிள் ஆகி நேரா மார்வினை பார்க்க போறாங்க. அந்த அக்கௌண்டன்ட் கூட வந்த 2 அசிஸ்டன்ட் வந்து பைத்தியக்காரங்கனால அவங்க வந்து 2 மிஷின் கன் வச்சிருக்காங்க. இஷ்டத்துக்கு கண்ணா பின்னான்னு கண்ணு முன்னு தெரியாம அவங்க பாட்டு சொல்றாங்க. உள்ள யார் இருக்கா யார் இல்லை, அவங்களுக்கு என்ன நடந்தது எதுவுமே யோசிக்காம கண்ணா பின்னான்னு சொல்றாங்க. இதுக்கு இடையில வீடு வாங்க வந்திருந்த 2 கஸ்டமரும் ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஓடுறாங்க. அவங்க கூட ஆஷ்லி இருக்கா. ஆஷ்லி வந்து தற்காலிகமா ஒரு ரூம்ல போயிட்டு எல்லாரையும் ஒழுக்கிய வச்சு சேஃபா வரா. இதே மாதிரி மார்வினும் ராவனும் ஒரு பில்லருக்கு கீழே ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ மார்வின் வந்து ஒரு ரகசியம் சொல்றான் இந்த மாதிரி ராவன்ட்ட. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மாறல் மட்டும்தான். அவன் தான் முக்கியமா வந்து பாஸை ஏமாத்திருக்கான். அதை உனக்கு நான் புரிய வைக்கிறேன். இப்போதைக்கு இவங்க அட்டாக் பண்ண வந்தவன் எனக்கு எப்படியாவது நம்ம தாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அட்டாக் பண்ண சொல்றான். இப்போ இந்த 2 அசிஸ்டன்ட்டும் எல்லாமே செத்து போயிருப்பாங்கன்னு நினைச்சிட்டு அவன் பாட்டுக்கு உள்ள வராங்க. ஆனா மார்வினும் ராவனும் நல்லா ஜம்முன்னு நிக்கிறாங்க. அதனால ஷாக்கான அசிஸ்டன்ட் கண்ணாமண்ணான்னு சுட போறாங்கிறாங்க. அதனால அவன் துள்ளி குதிச்சு ஓடுறான். இதுல ஜாக்கி சான் மாதிரியே இருக்கான் மார்வின். ஜாக்கி சான் லுக்கும் இருக்குது, அதே சமயம் வந்து அவனோட ஆட்டிடியூடு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபைட்டு எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி வச்சிருக்கான். ஜாக்கி சான் மூவி பார்க்குற ஒரு வைப்பு வந்து இந்த இதில் கிடைக்குது. அந்த 2 அசிஸ்டண்ட்டுக்கும் புல்லட் எல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் கத்தி எடுத்து ராவன் அட்டாக் பண்ண பார்க்குறாங்க. ராவன் சும்மா விடுவானா, 2 பேரையும் அட்டாக் பண்ணுறதை தடுத்து அங்கேருந்து எட்டி உதைக்கிறான். எட்டி உதைச்சதுக்கு எங்கேயோ பறந்துட்டு போய் விழுகுறாங்க. ஆனால் அந்த இடத்துல ஸ்பாட்லேயே அவுட் ஆகிறாங்க. அப்புறம் மார்வின் ஆஷ்லியை வந்து சமாதானம் பண்ணிட்டு அங்கே வந்து அந்த 2 கஸ்டமர்ட்டையும் வந்து கன்வின்ஸ் பண்ணுறான். இந்த வீடு நான் உங்களுக்கு நல்லபடியாக நல்ல ரேட்டில் முடிச்சு தரேன், இதுக்கப்புறம் நான் வந்து உங்களை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடுறான். போகிறதுக்கு முன்னாடி கூட பிஸ்னஸை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கஸ்டமரை கன்வின்ஸ் பண்ணிட்டு போகிறான். கஸ்டமர் இந்த ரணங்களத்திலையும் வந்து இவ்வளோ கன்வின்ஸ் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கேன்வாசிங் முடிச்சுட்டு வெளியே ஓடி போய் ஒரு கார் எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆயிடுறான். இதுக்கிடையில ராவன் வந்து நினச்சதெல்லாம் தப்பாக போச்சு, இனிமேலாவது இனிமேல் ஒழுங்காக இருந்துக்கிறேன், இனிமேல் உன் கூட நான் வாழ்கிறேன், உன்னை நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். இதுக்கப்புறம் ரோசியை காட்டுறாங்க. ரோசி வந்து முடிவெடுத்திருக்கா, இனிமேல் பயந்து ஒளிஞ்சு என்னால் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி முடிவெடுத்துட்டு உட்காந்துருக்கா. அதனால இவ எதிரியான மாறலை வந்து உள்ளே போய் பார்க்குறா. உள்ளே போய் பார்க்கும்போது அவன் அடி வாங்கி பயங்கரமாக ரத்த கொடூரமாக இருக்கான். எப்படின்னு போய் பார்த்தா டேனி தான் இவனை அடிச்சிருக்கான். அடித்தது ஏன் அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி ராவன் வந்து இவனுக்கு வந்து தகவல் கொடுத்துட்டான், எல்லா உண்மையை சொல்லிட்டான், இவன் தான் எல்லா துரோகமும் பண்ணியிருக்கான்னு புரிஞ்சுட்டு இவனை வெளுத்திருக்கான். வெளுத்ததுல மூஞ்சி சதையும் ரத்தமாக உட்காந்துருக்கான். ராவன் சொன்னதையும் முழுசா நம்பல. அதனால டேனி வந்து இவன் வீடை வந்து செக் பண்ணியிருக்கான். செக் பண்ணதுல தான் தெரியுது ராவன் சொன்ன மாதிரி இவன் தான் வந்து எல்லாமே திருடி ஒழிச்சு இவன் வீட்டில் வச்சிருக்கான் அப்படின்றது புரிய வருது. அந்த கேஷையும் எடுத்துட்டு வந்துடுறாங்க. அந்த கேஷையும் எடுத்து பார்த்தா ராவன் சொன்ன மாதிரி டேனி மிஸ் பண்ண கேஷ்ல பாதி கேஷ் இங்கே தான் கிடக்கு. அதனால டேனியோட ரூல்ஸ் படி துரோகம் பண்ணவனை கொன்னே ஆகணும்னு சொல்றான். ஆனாலும் மாறல் சாகிற நேரத்துலயும் ஒரு பொய் சொல்றான். என் கூட இருந்து இந்த சதியெல்லாம் பண்ணி இந்த காரியத்தை பண்ணது அந்த அக்கௌண்டன்ட்டும் கூட, அது இல்லாம இவளும் கூட அப்படின்ற மாதிரி இவளையும் போட்டு கொடுத்துறான். டேனி இப்போ சொல்கிற பொய்யும் நம்பிட்டு அவளை வந்து அடிக்க சொல்கிறாங்க. அவன் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு அடின்னு அடிக்க சொல்கிறாங்க. இப்போ ரோசி மயங்கி கிடக்கிறா, அடி வாங்கிட்டு மயங்கி கிடக்கிறா. இப்போ தான் வந்து மார்வின் நம்ம நாயகன் வந்து என்ட்ரி கொடுக்குறாப்புல. மார்வின் வர்றதை வந்து ரோசி பார்த்துட்டு, இனிமேல் டேனி கதை முடிஞ்சு போச்சு, மார்வின் உன்னை கொண்டு புதைக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்டப் கொடுக்குறா. ஏதோ மார்வின் மேலே உள்ள நம்பிக்கையில் சொல்லிடுவா. இதை கேட்டு டேனி வந்து அகங்காரமாக பயங்கரமாக சிரிக்கிறான். உடனே டேனி சொல்கிறான், உனக்காக 3 வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், வாடா வா அப்படின்றான். உடனே ரோசியும் சொல்கிறா, உன் எமன் தாண்டா உன் முன்னாடி வந்து நிற்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. டேனி இதை கேட்டுட்டு அவங்க அசிஸ்டண்ட்டெல்லாம், என்னோட சொந்த அண்ணனாக இருந்தாலும் பரவாயில்ல, இவனை கொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அசிஸ்டண்ட்டுக்கெல்லாம் கமாண்ட் கொடுக்குறாப்புல. இதுக்கப்புறம் ஜாக்கி சான் பாணியில் சரா பரான்னு பயங்கரம் ஃபைட்டு நடக்குது. மார்வினை பற்றி தான் தெரியுமே, அவருக்கு ஒரு வெப்பனே தேவையில்ல, கைகாலே வெப்பன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வீசுறாப்புல கைகாலையும். இப்படி சுவாரஸ்யமாக ஃபைட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு அடியாள் மட்டும் பின்னாடி வந்து குத்துறதுக்கு பார்ப்பான் கத்தி வச்சு. அப்போ வந்து ரோசி பார்த்துருவா. அதனால கன் எடுத்து அந்த கையை சுட்டுருவா. இப்போ அந்த மார்கோ எந்திரிச்சு வந்துடுவான். அவன் வந்து ரோசி வந்து கொல்லலான்னு வருவான். அப்போ ரோசி என்ன பண்ண நினைப்பானா, இந்த மாதிரி ஒரு கன்னை எடுத்து, இதுக்காக தாண்டா உன காத்துட்டு இருந்தேன் நாயே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷூட் பண்ணிடுவா. ஷூட் பண்ண வேகத்துக்கு நெஞ்ச பிறந்துட்டு போய் விழுந்துருவான். இப்போ ஃபைட் எல்லாமே முடியுது. டேனியோட எல்லா ஆளுங்களும் செத்து போயிடுறாங்க. இப்போ டேனி எல்லாம் செத்து போயிட்டாங்க, டேனியோட ஆளுங்கள்லாம் செத்து போயிட்டாங்கன்னு பார்க்கும்போது டேனி மட்டும் உசுரோட உட்காந்துருக்கான். இப்போ டேனியும் மார்வினும் வந்து அடிச்சுக்கணும். இப்போ சொந்த அண்ணனும் சொந்த தம்பியும் வந்து அடிச்சுக்க போறாங்க. இப்போ டேனி மார்வின்ட்ட சொல்றான், சின்ன வயசுலேருந்தே நம்ம சண்டை போட்டுருக்கோம், ஆனால் நீ என்னை தள்ளி விட்டதே கிடையாது. என்னை அடித்து தள்ளி விடுன்னு சொன்னா கூட நீ என்னை தள்ளி விட மாட்டேன். எனக்கு தெரியும், என் மேலே உனக்கு நல்லா தனிப்பட்ட பாசம் இருக்குன்னு தெரியும். அந்த பாசம்லாம் இங்கே வேணாம்,
இப்போ அந்த பாசமே எனக்கு தேவை கிடையாது, நீயும் நானும் நல்லா மோதிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். மார்வினுக்கு என்னதான் பாசம் இருந்தாலும் டேனி இந்த டைம்ல வந்துட்டு அவன் தொப்பியை எடுத்து அவன் சைடு வீசுவான். அந்த தொப்பியை எடுத்து பார்த்தா அவன் பாஸோட தொப்பியா இருக்கும். அந்த தொப்பிக்குள்ள ரத்தமும் இருக்கும். மார்வினோட பாஸை டேனி கொன்னுட்டான்றதை புரிஞ்சுக்கிட்டான். இந்த விஷயம் அவனால பொறுத்துக்க முடியாது. இத்தனை நாள் இருந்த பாசத்தெல்லாம் விட்டுட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறான். அவன் அடிச்ச அடியில அவன் அங்க பறக்கிறான், இங்க பறக்கிறான், விழு விழுன்னு வெளுக்கிறான். டேனியும் சாதாரண ஆள் இல்லை. இவன் கூட வந்து சின்ன வயசுலேருந்தே ஃபைட்டு பழகியிருக்கான். அவனுக்கு ஏற்ற மாதிரி அவனும் வெளுக்கிறான். கடைசியாக ஒரு வழியாக மார்வின் வந்துட்டு ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டு அவனுக்கு இடி கொடுக்குற மாதிரி அடியை கொடுத்துட்டான். இப்போ டேனி மயக்கத்தில் இருக்கும்போது மார்வினால் கொல்ல முடியல. அந்த சின்ன வயசு பாசம் இன்னும் இருக்கு. அதனால அங்கிருந்து விட்டு போகும்போது பின்னாடியே வந்து டேனி வந்து குத்த வரான். அதை பார்த்துட்டு ரோஸையும் கன் எடுத்து ஷூட் பண்ணிடுவான். ஆனால் உத்து பார்த்தா அவன் கையில் மட்டும்தான் ஷூட் பண்ணியிருப்பான். உடனே ஒரு பஞ்சு சொல்லுவா, எல்லா சினிமாலையும் வர யூஸ்வல் ஹீரோயின் கிடையாதுடா நான், உன்னை ஈஸியாலாம் நான் கொண்டு வர மாட்டேன்னு சொல்றா. டேனியும் வெறுப்பாய் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் சிரிச்சுக்கிட்டே ரோசி சொல்லுவா, இந்த மாதிரி நான் வந்து உன்னை வந்து சீக்கிரமா இவ்வளோ ஈஸியாலாம் கொண்டு வர மாட்டேன், உன்னை அணுவா சித்திரவதை பண்ணி உன்னை மாட்ட வச்சு தான் கொள்ளுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. ஒரே குண்டுல உன்னை சாவடிச்சு ஈஸியாக சாவடிக்க மாட்டேன், நீ ஏன்டா இதெல்லாம் பண்ணோன்னு சொல்லிட்டு வருத்தப்படுற மாதிரி ஒரு காரியம் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவா. அதான் உன் அக்கௌண்டன்ட் இருக்கான்ல, அவன் அக்கௌண்டன்ட்டோட கை விரலை நான் வந்து வெட்டி எடுத்துட்டேன். அதை வெட்டி எடுத்துட்டு உன் லாக்கரில் இருக்கிற ரகசியம் எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்துட்டேன். அந்த ரகசியத்தெல்லாம் எடுத்து நேராக அந்த ரஷ்யன் பணக்காரன் அவன்கிட்ட தானே நீ வந்து அந்த காசெல்லாம் அடிச்சுட்டு வந்த, அவனுக்கே அனுப்பி வச்சிருக்கேன். இப்போ நேராக அவன் உன்னை தேடி வருவான் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவா. என் கையால் நீ ஈஸியாக சாகக்கூடாது, நீ யாரை ஏமாத்தினியோ அவங்களே உன்னை தேடி வருவாங்க, அவங்க உனக்கு நல்ல பாடம் உனக்கு சொல்லி தருவாங்க, அதை நீ கேட்டு தெரிஞ்சுக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவா. சொல்லி முடிச்சோடனே அவங்க என்ட்ரி ஆயிடுவாங்க. ரஷ்யன் கேங்ஸ்டர் மொத்தமாக அங்கே இறங்கியிருப்பாங்க. செவுத்தெல்லாம் உடச்சிக்கிட்டு உள்ளே வராங்க. மோஸ்ட் மாடர்ன் வெப்பன்லாம் கையில் வச்சுக்கிட்டு வராங்க. அந்த கேங்கோட லீடர் பார்த்தா ஒரு லேடியாக இருக்காங்க. லேடின்னு சாதாரண ஆளாக இருக்க மாட்டேங்கிறாங்க, பயங்கர பவர்ஃபுல்லான ஆளாக அவங்களுக்கு மத்தியில் இருக்காங்க. இவங்கள ஏமாத்திட்டு தான் டேனி வந்திருப்பான். அந்த ஏமாத்தின காரணத்துக்காக இவனை வந்து கட்டி போட்டு தூக்கிட்டு போவாங்க. இவனை காட்டி கொடுத்ததுக்காக ரோசிக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுவாங்க. தேங்க்ஸ் சொல்றது இல்லாம அதுல வந்து அந்த காசு கிடைச்சதை வந்து ஒரு பங்கு வந்து ரோசிக்கும் கொடுத்துருவாங்க. டேனியை கட்டி தூக்கிட்டு போகும்போது டேனிக்கு புரியுது அங்க போனா அவனை வெட்டி வெட்டி சாச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அணுவா சித்திரவதை பண்ணி கொல்ல போறாங்கன்னு புரியுது. அதை காட்டிலும் பெட்டரு இவ கையில ஒரு குண்டோட சாவுறது. அதை புரிஞ்சுக்கிட்டனால மார்வின்ட்ட வந்துட்டு சொந்த அண்ணனே என்னை காப்பாத்து, என்னை இங்கிருந்து என்னை கூட்டு போக வச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு கதறுவான். மார்வினும் மைண்ட் பண்ணாம அவனை காப்பாற்ற மாட்டான். இப்போ பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு நேராக வெளியே போயிடுவாங்க. மார்வின்ட்ட வந்து சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு அவள் காத்திருப்பா. மார்வின் வந்து கெஞ்சுவான், ரோசே ரோசே என்னை விட்டு போயிடாத, நான் உன்னை கொல்லாமல் விட்டதே உன் மேலே இருக்கிற லவ்னால தான், அதை உன்ட்ட இவ்வளோ நாளாக சொல்லலை, இப்போ நான் சொல்கிறேன், நீ ஏதோ தப்பானவன் நினச்சிட்டு இவ்வளோ நாள் சொல்லாமல் விட்டுட்டேன், இப்போ சொல்கிறேன், நான் உன்னை லவ் பண்ணுறேன், என்னை ஏற்றுக்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுவான். ஆனால் ரோஸை என்ன சொல்லுவானா, இந்த மாதிரி உனக்கு ரியல் எஸ்டேட் வேலை தானே ரொம்ப பிடிக்கும், அதே போய் பாரு அப்படின்மா. எனக்கு அந்த வேலையும் பிடிக்கல, ஒன்றும் பிடிக்கல, இனிமேல் ஒன்று தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிப்பிடிச்சு அங்கேயே ஒரு உமா கொடுத்துருவான். இதோட இந்த படம் இங்கேருந்து முடியுது. ஒரு பெரிய கதையாக இல்லைனாலும் ஒரு சின்ன கதையாக இருந்தாலும் சுவாரஸ்யத்துக்கு பஞ்சம் இல்லாமல் நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு தடவை பார்க்கக்கூடிய நல்ல ஒரு கதை தான். அடுத்து ஒரு நல்ல கதையில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.